கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ரொம்ப அவசியம் மனுஷனுடைய வாழ்க்கையில். அதனால அவர்கள் தீமை செய்ய பயப்படுவார்கள், பாவத்தை விட்டு விலகி தங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளுவார்கள் அப்படின்னு சொல்லி நேற்றைக்கு நம்ம பார்த்தோம். இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இஸ்ரேல் நாட்டில் எசேக்கியா அப்படின்னு ஒரு ராஜா இருந்தான். அந்த ராஜா ரொம்ப கர்த்தருக்கு பிரியமாக வாழ்ந்தவன். கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு அவருடைய கட்டளைகளுக்கெல்லாம் கீழ்ப்படிந்து ஒரு செம்மையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்த ஒரு ராஜா. அவன் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு வியாதி வந்தது. அவன் அந்த வியாதி முற்றி அவன் மரிக்கும் தருவாயில் அவன் இருந்தான். ஆனாலும் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, கர்த்தரை நோக்கி ஒரு ஜெபத்தை பண்ணினான். ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாக மன உண்மையாக நான் இருந்தேனே, என்னை நீங்கள் காப்பாற்றுங்கன்னு சொல்லி ஒரு சின்ன ஜெபத்தை அவன் ஏறெடுத்தான். அப்படி ஏறெடுத்தும் போது கர்த்தர் அவனுடைய ஆயுசு நாட்களில் ஒரு 15 வருடங்களை அவனுக்கு அதிகப்படுத்தினார். அவன் அன்னைக்கு மறிக்க போக வேண்டிய ஆள் தான் அந்த வியாதியில். ஆனாலும் அவனுடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தருக்கு பயந்த அவனுடைய வாழ்க்கையை பார்த்து, அவனுடைய நல்ல குணங்களை பார்த்து கர்த்தர் என்ன செய்தார்னா, அவனுக்கு ஒரு 15 வருடங்களை அவனுடைய ஆயுசு நாட்களை கூட்டினார். இந்த சம்பவம் 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்தில் வருது, நம்ம வாசிக்க முடியும். இது நான் எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, நீதிமொழிகள் 10:27 இந்த வசனம் வருது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். நேற்றைக்கு நம்ம பார்த்தது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கும்போது மனிதர்கள் தீமையை விட்டு விலகுவார்கள், பாவம் செய்யாமல் தன்னை பரிசுத்தமாய் காத்துக்கொள்வார்கள் என்கிற ஒரு நன்மை அதில் இருக்குது என்று சொல்லி நம்ம பார்த்தோம். ஆனால் இன்றைக்கு இந்த காரியத்தை நம்ம தியானிக்கும் பொழுது நமக்கு தெரிய வருகிறது, கர்த்தருக்கு பயப்படுதல் அதில் இன்னொரு நன்மை இருக்குது. அது என்ன அப்படின்னா, நம்முடைய ஆயுசு நாட்களை அது பெருக பண்ணுகிறது. கர்த்தருக்கு பிரியமாய் வாழும்போது நம்முடைய பலவீனங்களை நாம் மேற்கொள்ள முடியாமல் நம்ம தவிக்கும் பொழுது, வியாதி நம்மை மேற்கொள்ள வரும் பொழுது, அல்லது ஒரு ஆபத்துக்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளும் பொழுது, கர்த்தர் நமக்கு ஒரு பக்கபலமாய் ஒரு உதவியாய் வந்து நம்மை காப்பாற்றுகிறார். நம்முடைய ஆயுசு நாட்களை அவர் பெருக பண்ணுகிறார். இந்த காரியத்தை நீங்கள் மனதில் வைங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ரொம்ப ரொம்ப அவசியம். அது மனிதனுடைய ஆயுசு நாட்களை அது பெருக பண்ணுகிறது. காட் பிளஸ் யூ. மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். ஹேவ் அ குட் டே.